எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசியோட ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வளோ சீட்டு வந்து வேக்கண்டாக வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வேக்கண்ட் வந்திருக்குன்னு கிளியர் வேக்கன்சி கொடுக்கவே இல்லை. அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சின்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரவுண்டு 3ல் வேற காலேஜ் நான் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ரவுண்டு 3ல நமக்கு வந்து அப்கிரேடேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் வேக்கன்சியும் கொடுக்கல. ஆனால் திடீர்னு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி காலேஜ் எல்லாத்தையும் சாய்ஸில் வந்து எல்லாரும் ஆர்டராக வச்சுட்டு இருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டியை வைக்கிறவங்களா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜை வைக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆகுமா என்னங்கிறதே தெரியல. ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா அவங்க சொன்ன டேட்டின் அடிப்படையில் எல்லாமே கடகடன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வேக்கன்சியே கொடுக்காம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்டு வந்து வேக்கன்சியாக இருக்குது, டீம்டில் எவ்வளோ சீட்டு வந்து வேக்கன்சியாக இருக்குங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, உங்கள் மார்க்கு கண்டிப்பாக உங்கள் மார்க்குக்கு இது வரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு கிடைக்கவே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்குங்க. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து 22 எஸ்எஃப் காலேஜில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். தாராளமாக உங்களுக்கு இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கேயே நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டையே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் நான் போய் படிக்கிறதுக்கு ரெடி கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை சார், நான் எல்லா ஸ்டேட்டையும் நான் பார்க்கல, நான் வந்து தமிழ்நாட்டை தான் பார்க்குறேன்னா சீட்டு அலாட் ஆகாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெவலில் டஃப்பாக இருக்கும் போது நான் இதுக்குள்ளேயே இருக்கணும் சார். ஏன் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல போகிறேன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் நான் இவ்வளோ எச்சரிக்கை சொல்கிறேன்னா, நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் ப்ரீ எக்ஸிட் கிடையாது. சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி ஜாயின் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே 5000 10,000 பே பண்ணியிருப்பீங்களா, அந்த பணம் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருக்க பணம் உங்களுக்கு வராது. இதெல்லாம் கூட ஒரு 5000 10,000 தான். ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கீங்க. அந்த 2 லட்ச ரூபா அம்போ கதம் கதம் கதம். அதுக்கப்புறம் அந்த 2 லட்சம் உங்களுக்கு வராதுங்க. அதனால டீம்டு யூனிவர்சிட்டியை சாய்ஸில் வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும், சில பேருக்கு தெரியும். ஏன்னா 22 லட்சம் 25 லட்சம் இந்த மாதிரி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணணும். சரி, நீங்கள் கேட்பீங்க, சார் எங்களுக்கு ரவுண்டு 3ல் ஆல் இந்தியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சிடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணாமல் போனால் என்ன சார் ஆகுனா, நீங்கள் அடுத்த ரவுண்டு ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்கள் 2 லட்ச ரூபா பணம் போயிடும், 5000 10,000 பணம் போயிடும், அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் கலந்துக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட ரூல்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய அறிவுரை என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி வந்தோன்னே, நான் வேக்கன்சி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலேஜ் வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சார் எனக்கு தஞ்சாவூர் சார், நான் போய் இப்போ தூத்துக்குடி அந்த பக்கம் திருநெல்வேலி சைடு எனக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, சவுத் சைடில் கிடச்சிருச்சு, இல்லை எனக்கு வந்து இந்த பக்கம் நார்த்து சைடு கிடச்சிருச்சு, நான் எங்கள் ஊருக்கே மாறிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் நான் தமிழ்நாட்டிலே ஒரு சீட்டு கிடச்சி இங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் ஸ்டேட் கோட்டாவில், அது என்ன சார் ஆகும்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் வந்து நமக்கு ரிசைனிங் டேட்டு கொடுக்கலங்க. ரிசைனிங் டேட்டுன்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது. ரிசைன் பண்ணிங்கன்னா 10 லட்சம் அபராதம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் தயவு செய்து ஆல் இந்தியா கோட்டாவில் எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டி போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக சாய்ஸ் வைங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, குழப்பத்தில் இருப்பீங்க. என்னடா அது டீம்டு யூனிவர்சிட்டியில் இவ்வளோ லட்சம் கேட்குறாங்களே, நம்ம வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் அப்ராடு போயிடலாம், அப்ராடில் போய் படிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி யோசனையில் இருப்பீங்க. ஒழுங்காக சாய்ஸஸை வைங்க. அதில் அந்த சாய்ஸ் வைக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு வேறு ஸ்டேட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து தான் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க சொன்ன டேட்டின் அடிப்படையில் நமக்கு அக்டோபர் 8ஆம் தேதி ரிசல்ட் வரணும்.
ஆனால் வருமாங்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அக்டோபர் 5ஆம் தேதியோட சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து அவங்க ஆல் இந்தியா கோட்டாவுக்கு முடிக்க போகிறாங்களா, இன்னும் டிலே ஆகுதா? ஏன்னா இந்த எம்சிசியை சத்தியமாக சொல்கிறேன், ஆல் இந்தியா கோட்டாவில் இன்னைக்கு இந்தியா முழுக்க எம்சிசி தான், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் வந்து இந்த கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டேட்டு சொன்னாங்கன்னா அந்த டேட்டின் அடிப்படையில் எல்லாத்தையும் கரெக்டாக நடத்துவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணுற டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த தேர்ட் ரவுண்டில் சீட்டு எனக்கு வேணும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படித்தே ஆகணும் இந்த வருஷம். நான் 2 லட்ச ரூபா பே பண்ணி டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் 30 லட்சம் கட்டுறதுக்கு கூட நான் ரெடினா தாராளமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு சீட்டு கிடைச்ச மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி வேறு சீட்டு ஆல் இந்தியா கோட்டா சீட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாணவனும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா சீட்டை எடுக்க பாருங்கள், ஓகேவா? ஏன்னா வேறு மாநிலத்தில் உள்ளவன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறான், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க நம்ம சீட்டை எடுத்து படிக்கிறதுக்கு பல யோசனை, பல குழப்பம், இந்த மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வரட்டும். வேக்கன்சி வந்தோடனே எவ்வளோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு மொத்தமாகவே ஒரு 11,000 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, எஸ்எஃப் எல்லாமே சேர்த்து இருந்தது. ஸோ நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கவர்மெண்ட் காலேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்டு 3யோட ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் ரைட்டு, அதோடு அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்டே வேக்கன்சி இருக்குது, இருந்தாலும் அங்கே பெரிய லெவலில் நமக்கு வேக்கன்சி வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா வேக்கன்சி வந்து அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்லலாம் பெருசாக இருக்காது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச், பை.